வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு காரை வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த காரோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஒரு 5 ஸ்டார் இல்லைனாலும் ஒரு 4 ஸ்டார் இருந்துச்சுன்னா ஓகேப்பா வாங்கலாம், சேஃபான கார் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்பிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஒரு சில கார்கள் தொடர்ந்து சொதப்பல் நிலை தான். அந்த வகையில் மாருதி சுசுக்கியில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற ஜிம்னி 5 டோர் வெர்ஷன் காரினுடைய கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் ஜூன் மாதத்துலேருந்து டெலிவரி, அதாவது ஷோரூமில் வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காருக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற கார் 5 டோர் வெர்ஷனில் வரக்கூடிய காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இந்த ஜிம்னி காரில் 3 டோர் காரை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. 5 டோர் வெர்ஷனுக்கான காரை இன்னும் கிராஷ் டெஸ்ட் பண்ணலை. ஆனால் 3 டோர் வெர்ஷன் காரை யூரோ என்சிஏபி கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 டோருக்கும் 5 டோருக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டோர் வெர்ஷனோட ஒரு எக்ஸ்டெண்டட் மாடல் தான் 5 டோர் வேரியண்ட். அந்த வகையில் ரெண்டு கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். அந்தளவுக்கு பெருசாக வித்தியாசங்கள் இருக்காது. இப்போ இதில் 2018 தான் யூரோ என்சிஏபி கிராஷ் டெஸ்ட் பண்ணாங்க 3 டோர் காரை. அதில் இந்த கார் 3 ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் வாங்கியிருக்கு. முன்பக்க ஆஃப்செட் டெஸ்ட்டில் 8க்கு 4.6 பாயிண்ட்ஸ் வாங்குச்சு. முன்பக்க முழு அகல கிராஷ் டெஸ்ட்டில் 8க்கு 5.8 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கு. இதில் பயணிகளுக்கு நல்ல கால் மற்றும் தலைப்பகுதிக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னும், அதேமாதிரி டிரைவருக்கு குறைவான கால் மற்றும் ஓரளவுக்கு தலைப்பகுதியில் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கிராஷ் டெஸ்ட்டில் 27.9 பாயிண்ட்ஸை இந்த கார் வாங்கியிருக்கு. இதில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 84% வாங்கியிருக்கு. பெரியவர்களுக்கான பாதுகாப்புன்னு வரும்பொழுது 73% பாதுகாப்பை மட்டும்தான் இந்த கார் கொடுத்துருக்கு. இப்போ அந்த 2018 டெஸ்ட் பண்ணப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா கர்டன் ஏர்பேக்கோடு கூடிய டிவல் ஏர்பேக்கு, ஃப்ரீ டென்ஷன் சீட் பெல்ட் ரிமைண்டரு, ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர்ஸு, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங்கு, ஸ்பீட் மற்றும் லேன் அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்திருக்கு. இருந்த போதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கார் 3 ஸ்டார் மட்டும்தான் வாங்கியிருக்கு. நன்றி.